மனிதன் யார் என்பது இன்று வரை விடை தெரியாத புதிராகவே உள்ளது. மனிதன் குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சியின் மூலம் வந்தவன் என்று கூறப்பட்டு வந்த நிலையில், திடீரென மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன் அல்ல, குரங்குதான் மனிதனிலிருந்து வந்திருக்க வாய்ப்பு உள்ளது என்று புதிய கட்டுரைகள் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அதாவது குரங்கு இனமானது மனிதனிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து இருக்கின்றன என்று கண்டறியப்பட்டதாக கூறப்படுகிறது. மனிதன் எங்கிருந்து வந்தவன் என்று அறியப்படாத கேள்வியாகவே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இவ்வுலகில் மனிதன் அனுநாக்கி என்று அழைக்கப்படும் வேற்றுகிரகவாசிகளால் உருவாக்கப்பட்டவன் மனிதன் என்றும், இவ்வுலகில் நாகரிகத்தினை அனுநாக்கிகளை உருவாக்கினார்கள் என்கிறார்கள். இக்கருத்தானது 80% உண்மையாக இருக்க வாய்ப்புள்ளது. ஏனென்றால், ஒன்றுமே இல்லாத இடத்திலிருந்து ஒரு பொருளோ அல்லது ஒரு உயிரினமோ உருவாக வாய்ப்புகள் கிடையாது. அது சாத்தியமற்ற ஒன்று. உயிரினம் உருவாக மற்றொரு உயிரினத்தால் மட்டுமே இயலும். மனிதன் தனக்கு சேவை செய்யவே அனுநாக்கியால் உருவாக்கப்பட்டவர்கள் என்று கூறப்படுகிறது. இவ்வுலகில் அமைப்பாக உள்ள அனைத்தும் தானாக உருவாக்கப்பட்டவை அல்ல, உருவாக்கப்பட்டவே. அதாவது மனித இனத்தில் ஆண் இனத்தின் ரோமங்கள் பரவலாக காணப்படும், பெண் இனத்தில் ரோமங்கள் காணப்படுவதில்லை. ஒரு ஆண் கடுமையான உடலமைப்பை கொண்டு காணப்படுவான், பெண் ஆனவள் மென்மையான உடலமைப்பை கொண்டு காணப்படுவாள். அமைப்பாக யாவையும் பார்த்து பார்த்து உருவாக்கப்பட்டவையே காணப்படும். மனித இனம் அனுநாக்கியால் குரங்கு டிஎன்ஏவையும் அனுநாக்கியின் டிஎன்ஏவையும் இணைத்து உருவாக்கப்பட்ட இனம் என்று கூறப்படுகிறது. அனுநாக்கிகள் ரோமங்கள் இல்லாத ஏலியன்களும், குரங்குகள் ரோமங்கள் நிறைந்த புவிவாழ் உயிரினங்களும் சேர்த்து கூட்டு, அதாவது கலவையினம்தான் மனிதன் என்று வரையறுக்கப்படுகிறது. மனிதன் ஆறாம் அறிவான சுயமாக சிந்திக்கும் ஆற்றலை பெற்றதால், அவன் தன் வாழ்க்கையின் சுழற்சியினை அவனை கட்டமைக்க தொடங்கிவிட்டதால், அனுநாக்கியிடம் அடங்க மறுத்தும் அவர்களை எதிர்த்ததும்தான் அனுநாக்கி பூமியினை விட்டு செல்ல காரணம் என்று கூறப்படுகிறது. மனிதன் ஆறாம் அறிவு பெற்றதால் சுயமாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டான். அதாவது அனுநாக்கியிடம் கேள்விகள் முரண்பாடாகவும், ஏன் நாமளே ஆண்டு கொள்ளக்கூடாது என்றும், இவர்கள் சொல்வதை நாம் ஏன் செய்ய வேண்டும் என்றும் சுயமாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டான். தானாகவே தலைமை செய்ய ஆரம்பித்து விட்டான். ஆகையினால் அனுநாக்கியின் ஆட்சியானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து விட்டது. மனிதன் தனக்கு தேவையான நாகரிகத்தினை தானாகவே கட்டமைக்க முடிவு செய்து விட்டான். எனவே தான் அனுநாக்கியிடம் அடங்க மறுத்தும், அவனுக்கு தேவையானவற்றை செய்ய மறுத்தும், அவர்களை எதிர்த்தும் மனிதன் தானாகவே நாகரிகத்தினை கட்டமைக்க ஆரம்பித்து விட்டான். இவர்களை இன்னும் கட்டுப்படுத்த இயலாது என்றும் அடக்கியாள முடியாது என்றும் அனுநாக்கிகள் அவர்கள் வந்த இடத்திற்கு திரும்ப சென்றதாக கட்டுரைகள் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. மனிதன் வேற்றுக்கிரகவாசியான புவிவாழ் உயிரினம் ஆவான். உயிரினம் எவ்வாறு தான் தோன்றியிருக்கும் என்று, முதல் உயிரினம் எப்படி தோன்றியிருக்கும் என்று பல கேள்விகள் இருந்தும், எங்களின் கருத்தின்படி உயிரினங்கள் இருளிலிருந்து தோன்றியிருக்கும். அதாவது இத்தொடரினை அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக விரிவாக பார்க்கலாம். நன்றி.